மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எக்ஸல் 365ல் இந்த ரெண்டு கமாண்டை பற்றி பார்ப்போம். Vstackங்கிற ஒரு கமாண்டு, அதே மாதிரி Hstackங்கிற ஒரு கமாண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏ காலத்தில் டேட்டாஸ் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி சி காலத்தில் டேட்டாஸ் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு டேட்டாவும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரே காலத்தில் வரணும். இப்போ எனக்கு ஏ காலத்தில் உள்ளதும் சி காலத்தில் உள்ளதும் ரெண்டும் கம்பைன் பண்ணி எனக்கு வந்து இந்த எஃப் காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து கீழே வரணும்னு வச்சுங்களேன். அப்போ இந்த Vstackங்கிறத பயன்படுத்திக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா Vstack. அப்போ இந்த இடத்துல டேட்டாஸ் இப்படி ஜஸ்ட் இந்த இடத்துல மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு வந்து ஃபார்முலா என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் ஈக்குவல் டு கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டு Vstackனு சொல்லி என்ட்ரி பண்ணுங்கள். Vstackனு சொல்லி வீன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும், இந்த மாதிரி வரும். Vstack போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அரே கேட்குது, இந்த அறையை பர்டிகுலர் ஏ காலத்தில் உள்ள அறையை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது அரே 2 கேட்குது, அரே 2வில் கிளிக் பண்ணிவிட்டு அரே 2வையும் கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், அப்போ வந்து இந்த ஏ காலமும் சி காலமும் இன்னும் ஜாயின் ஆகி அப்படியே வந்து ஒரே காலத்தில் வந்துடும். இந்த வந்துச்சு பாருங்கள், ஒரே காலத்தில் வந்து டேட்டாஸ் வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, Vstackனு சொல்கிறது. எனக்கு வந்து Hstack யூஸ் பண்ணணும், அப்போ டெலிட் பண்ணிவிடுது, இது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இது தேவையில்லை, ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிடுவோம். டெலிட் பண்ணிவிட்டு எனக்கு Hstack வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து Hstack யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல கர்சர் அப்படி வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு, இப்போ Vstackனு என்ன தெரியும், ரெண்டு டேட்டா இந்த ஒரு அரே, அதாவது ஏங்கிற அறையில் உள்ள டேட்டாவும் அதே மாதிரி சிங்கிற அறையில் உள்ள டேட்டாவும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி எனக்கு Vstackனு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரே காலத்தில் வந்துடும். இப்போ எஃப்ங்கிற காலத்தில் ஒரே காலத்தில் வந்துடும். இப்போ Hstack யூஸ் பண்ணால் என்ன செய்யும், ரெண்டு டேட்டாவும் ஜாயின் பண்ணி ஹரிசாண்டல் வைஸில், அதாவது Vstackனா வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல் சொல்கிறது, ஹெச்னா ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் ரெண்டு இதுலேயும் வந்துடும். இங்கே 23, இந்த இடத்துல பக்கத்தில் வந்து 34, 44, 45 இந்த மாதிரி வந்து ரெண்டு, அதாவது ரோ வைஸில் வந்துடும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு Hstackனு சொல்லி கொடுங்க. Hstackனு சொல்லி கொடுத்து அது மாதிரி ஃபார்ம் வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அரே கேட்குது, அதே மாதிரி அறையை வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது அரே 2 ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அரே 2 சி காலத்தையும் செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோ வைஸில் வந்துடும். அப்போ இது ஒரு ரோ, இந்த பாருங்கள் ரோ வைஸில் அப்படியே காட்டுவோம். இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இந்த மாதிரி ரோ வைஸில் வந்துடும். அப்போ Vstackனா ஒரே காலத்தில் வந்துடும். Hstackனா ரெண்டு, அதாவது என்ன செய்யும், ரோ வைஸில் வந்து டேட்டாஸ் இந்த மாதிரி வந்துடும். அப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம்னா ரெண்டு கமாண்டு பார்த்துருக்கோம். Vstackனா என்ன, Hstackனா என்ன. இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.